So good morning to one and all present here. Today the judges will give seminar about the topic electroplating. Okay, what is the application? What are the purpose to electroplate of the compounds? We have discussed one by one. Okay, thank you. Good morning everyone. I am Zodi Santina. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எலக்ட்ரோப்ளேட்டிங். நான் ஸ்டார்ட் பண்றேன். எலக்ட்ரோப்ளேட்டிங்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு மெட்டல் இருக்கும். இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கோட்டிங் ஒன் மெட்டல் ஓவர் அனதர் மெட்டல் யூஸிங் அ கரண்ட் சோர்ஸ். ஓகேவா? ஒரு கரண்ட் சோர்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு மெட்டலை வந்து இன்னொரு மெட்டலை வந்து நம்ம கோட் பண்ணுறோம். ஓகேவா? புரியுதா? அதுதான் வந்து எலக்ட்ரோப்ளேட்டிங். எலக்ட்ரோப்ளேட்டிங் வந்து எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னா எலக்ட்ரோலைசிஸ். ஓகே, எலக்ட்ரோலைசிஸ்னா என்ன யாருக்காவது தெரியும்? So what is the electrolysis? யாருக்காவது தெரியுமா? Anyone? எலக்ட்ரோலைசிஸ். Electrolysis na enna? So electrolysis-na breakage of ions. ஓகேவா? ஆனோட் வந்து ஆனோட்ல ஒரு ஆனோட்ங்கிறது ஒரு எலக்ட்ரோட், கேத்தோட்ங்கிறது ஒரு எலக்ட்ரோட். ஆனோட்ல உள்ள அயான்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகி எலக்ட்ரோலைட்ல வந்து ரெடியூஸ் ஆகிட்டு கேத்தோட்ல போய் வந்து என்ன ஆகுதுன்னா டெபாசிட் ஆகுது. இதுதான் வந்து என்னன்னா எலக்ட்ரோலைசிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து செட்டப் வந்து நான் சொல்றேன். செட்டப் என்ன தெரியும்? எலக்ட்ரோலைட்டிக் செல் என்ன தெரியுமா? என்னன்னா எலக்ட்ரோலைட்டிக் செல்லுங்கிறது என்னன்னா இட் இஸ் a device which converts electrical energy into என்ன மாத்தும்? நான் ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து மாத்தும். ஓகேவா? அதுதான் என்னன்னா எலக்ட்ரோலைட்டிக் செல். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆனோடு. ஆனோட நம்ம என்ன யூஸ் பண்றோம்? எனக்கு ஐடியா இருக்கா? ஐடியா? இல்லையா? ஆனோட்ல இருந்து என்ன யூஸ் பண்றோம்னா the metal which should be deposited. எந்த மெட்டல் வந்து நம்ம டெபாசிட் பண்ண போறோம்? இப்போ வந்து நம்ம வந்து கோல்டை வந்து கோட் பண்றோம் அப்படின்னா கோல்டு வந்து எங்க இருக்குன்னா ஆனோட்ல இருக்கும். ஓகே, இல்ல நம்ம வந்து காப்பர் தான் கோட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா காப்பர் வந்து ஆனோட்ல வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கோட் பண்ண போறோம்னா காப்பர் வந்து கோட் பண்ண போறோம், கோல்டு கூட கோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கேத்தோட். கேத்தோட்ல என்ன இருக்குன்னா the metal which the object which should be coated. எந்த ஆப்ஜெக்டை நம்ம கோட் பண்ண போறோமோ அது கேத்தோட்ல இருக்கும். புரியுதா? இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு ரிங் இங்க வந்து ரிங்கை வந்து கோட் மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து கேத்தோட்ல வந்து இருக்கும். இல்லைன்னா நீங்க ஒரு செயினை வந்து கோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது வந்து கேத்தோட்ல வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பூன். இப்போ ஸ்பூனை வந்து நம்ம வந்து கோட் பண்ண போறோம். ஓகே, அப்போ வந்து ஸ்பூன் வந்து என்ன இருக்குன்னா கேத்தோட் வந்து இருக்கு. இப்போ வந்து எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்னா இப்போ வந்து நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? எந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் யூஸ் பண்ணலான்ட்டு? இல்லையா? இப்போ வந்து ஆனோட்ல வந்து நான் என்ன சொன்னேன், காப்பர் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன்னா அப்ப எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ல அந்த காப்பரோட சால்ட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ காப்பர் வந்து ஆனோட்னா சொல்யூஷன்ல வந்து என்ன இருக்கும்? காப்பர் சல்ஃபேட். ஓகே, அது வந்து காப்பரோட ஏற்கனவே மேம் எலக்ட்ரோகெமிக்கல் செல் நடத்திருக்காங்க. ஏதாவது ஐடியா எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்? எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையஸ்ட் ஸ்பேஸ்ல இருந்து லோவர் ஸ்பேஸா கரெக்டா அரேஞ்ச் பண்றது தான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். இப்ப அவங்க வந்து ஆனோட்ல காப்பர் இருக்குன்னு சொன்னாங்க. அதோட எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் வேல்யூ தெரியுமா? பார்த்துக்கோங்க, லித்தியம் எல்லாத்துக்கும் பார்த்துக்கோங்க, அது வரும். காப்பரோட வேல்யூ எலக்ட்ரோ பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து -0.76. இதுதான் வேல்யூ. காப்பரோட எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் வேல்யூ இது. What is the empathy first? The electrochemical series. The first of all empathy. We know about the empathy. Okay. So the main two questions. The iron will be rusted. Why gold now? Okay. அதுக்கு electrochemical series நம்ம பார்க்க போறோம். இந்த reason சொல்லிட்டு. அதே மாதிரி the second question. Why some metals are used in batteries? Okay.
Okay, other metals ஏன் ஆகல, ஏன் பேட்டரியில யூஸ் பண்ணல. So the two questions, அதுக்கான reasons தான் electrochemical series. This is the empathy of electrochemical series. The next will discuss the define and ideate. Okay, ideate சொல்லுவோம். The catalyst எடுத்து நம்ம யூஸ் பண்ணா the reaction will be go faster. So main electrode potential depends on the electrode potential. We have to use the strong reducing agent and oxidizing agent. It's the main useful. Sorry. இதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். இப்போ மேம் சொன்னது நான் சொன்னது எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். அது என்னன்னா மோர் ரியாக்டிவும் லெஸ் ரியாக்டிவ் வந்து ரிடக்ஸ் ஃபிராக்ஷன்ல ஷோ பண்றது தான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். Series. So what is the application? Anyone? What applications enna? Simple. We know about the oxidizing agent and reducing agent. அது நம்ம முன்னாடியே சொன்னலையா அதே மாதிரி. So which metal will be corrode faster or weaker? அதாவது எந்த ஒரு metal ஈஸியா corrode ஆகும், ஸ்லோவா corrode ஆகும்ங்கிறது நம்ம depends on the electrode potential வச்சு நம்ம corrosion property, corrosion nature என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். So the other application, batteries. Same batteries depends on the electrode potential. Batteries la enna metals நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லங்கறது நம்ம find out பண்ணிக்கலாம். This is the outcome, the real world applications. Any doubt of this topic? Any other question? Any doubt? Okay, thank you.